ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காம்பஸை பற்றி தான். இந்த காம்பஸ் ஆக்சுவலாக திசையை காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு எப்பயுமே நார்த்தையே காட்டிகிட்டு இருக்கோம். வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு. ஆனால் இப்போ வேற மாதிரி காட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இது எந்த திசையை காட்டிகிட்டு இருக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி நாம் இதை திருப்பி வச்சுக்கணும். பேப்பர்ல எழுத்துலாம் தலைகளா அடிச்சுக்கான், நீ நேரா வச்சு படிடா. ஆமா, இப்போ இந்த ரெட் கலர் நார்த்தை காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். ஸோ இப்படி தான் இதில் நம்ம திசையை பார்க்க முடியும். ஆனால் நம்ம நண்பர்கிட்ட இதே மாதிரியான ஒரு காம்பஸ் வந்து இருக்குது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. சரி, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவரோட காம்பஸில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையவே காட்ட மாட்டேங்குது. வடக்கு திசையை காட்டாத திசைமானி. அதே மாதிரி நம்மளோட காம்பஸையும் வடக்கு திசையை காட்டாத மாதிரி பண்ண போகிறோம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு. வெல்கம் டு திஸ் வீடியோ. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில காந்த துண்டுகள் இருக்குது. இந்த காந்த துண்டுகளை வச்சு இந்த காம்பஸோட டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த காம்பஸோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மேக்னெட்டை வச்சு இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இந்த காம்பஸ்க்குள்ளே என்ன இருக்குது? இந்த காம்பஸ்ன்ட்டு இல்லை, எல்லா வகையான காம்பஸ்க்கு உள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வகையான மேக்னெட் தான். ஒரு மேக்னெட்டை நம்ம ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டாலும் சரி, தர்மாக்கோல் எடுத்து தண்ணி மேலே மிதக்க விட்டு அதுக்கு மேலே ஒரு மேக்னெட்டை வச்சாலும் சரி, எல்லா மேக்னெட்டுமே மேக்னெட்டோட நார்த் போல் சவுத் போல் நோக்கி மாறி நின்றுக்கும். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியே ஒரு வகையான மேக்னெட் தான். அதனால தான் வந்துட்டு இந்த காம்பஸில் இருக்கக்கூடிய நார்த் போல் வந்துட்டு சவுத் போலை நோக்கி நிற்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது நார்த் போல் தானே, அப்புறம் சவுத் போல் தானே அது காட்டும், இதில் எப்படி நார்த் போல்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த காம்பஸில் கிடையாது, புராண காலங்களில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காம்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தோட மேப்பை வந்து உருவாக்கி மேலே இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்குன்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் மேக்னெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எப்பயுமே காம்பஸ் வந்துட்டு வடக்கு திசையவே காட்டி நிற்கிறங்காட்டி அது காட்டக்கூடிய திசையை வடக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது ஆக்சுவலாக இந்த காம்பஸ் வந்து வடக்கு திசையை நோக்கி நிற்கிற காரணம் அந்த பக்கம் சவுத் இருக்கிறங்காட்டி அப்படின்னு. ஜியோகிராஃபிக்கல் வைஸ் மேலே இருக்கிறது நார்த், கீழே இருக்கிறது சவுத். ஸோ சயின்டிஃபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதா வந்து சவுத், கீழே இருக்கிறதா வந்து நார்த். ஸோ இந்த பூமியை எப்படி அது வந்து ஒரு மேக்னெட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மேக்னெட்டை வந்துட்டு அதோட திசையை வந்து கரெக்டாக காட்டிட்டு நிற்கிதோ, ஸோ அதை விட அதிகப்படியான ஈர்ப்பு விசையான இந்த காந்தத்தை வந்துட்டு நம்ம கையில் வச்சுருக்கும் போது இப்போ ஆல்ரெடி அந்த பக்கம் நார்த்துன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்மளும் ஒரு நார்த் சைடை வச்சு இப்போ நம்ம காட்டினோம்னா அதோட டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணோம். இந்த சைடு வந்துட்டு நார்த்துன்னு இருக்குது, அதனால் இந்த நார்த் சைடு வந்துட்டு அந்த பக்கம் நவுந்துக்குச்சு, சவுத் சைடு வந்து இதை பார்த்து வந்து ஈர்த்துட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை உல்ட்டா பண்ணோம்னா நார்த் சைடு இந்த பக்கம் திரும்பி நிற்கிறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டே. சரி, ஓகே ப்ரோ, அதை ஏன் இப்போ இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் போட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. மிஸ்டர் ஆஸ்டர் கிறிஸ்டியன் ஆன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு கம்பியின் வழியை மின்சாரம் பாயும்போது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு, நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்டை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு 2 ஆணி தேவை. இதை நம்ம இதில் அடிச்சுக்குவோம். இதில் வந்துட்டு துணி காய போடுற மாதிரி இதில் நம்ம ஒரு செம்பு கம்பி வந்து கட்ட போகிறோம். இந்த 2 எண்டையும் நம்ம வந்து சீவி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம பவர் சோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக காண்டாக்ட் ஆகும். கத்தி இதை வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு டேப் போட்டு இப்படி ஒட்டிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொடிக்கு அடியில் காம்பஸை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். பாடி பெங்களூர் பிரச்சனை தாழ. அண்ட் இதில் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் சோர்ஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு டிசி பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு கேஜெட். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 12 வோல்ட் வரைக்கும் டிசி பவர் சப்ளை வந்து இது வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இதில் இப்போ நம்ம எத்தனை வோல்ட் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ தேவையில்லை, நம்ம குறைச்சிக்குவோம். ஒரு 3 வோல்ட் வந்து கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம்
பாசிட்டிவ் வைக்க போகிறோம், இந்த பக்கம் நெகட்டிவ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வைக்கும்போது மின்சாரம் பாயிற திசையை நோக்கி அது வந்துட்டு நார்த் போல் வந்து காட்டுது. இதையவே நம்ம வந்து இப்படி மாற்றி வச்சோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நார்த் போல் வந்து அந்த சைடு காமிச்சிது, அதாவது நார்த் ஈஸ்ட்டில் காமிச்சிது, இப்போ வந்துட்டு நார்த் வெஸ்ட்டில் வந்து காட்டிகிட்ருக்குது. இப்போ நம்ம வந்து வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். 6 வோல்ட் நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். ஓகே, தெரியுதுங்களா? இப்போ வந்து நார்த் வெஸ்ட்டில் காட்டுதா? நம்ம அப்படியே நம்ம இதை வந்து உல்ட்டா பண்ணோம்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு மாறிக்குது. ஸோ இது மூலிமா தான் மிஸ்டர் ஆஸ்டர் கிறிஸ்டியன் ஹார்ன்ஸ் வந்துட்டு ஒரு கம்பியின் வழியே மின்சாரம் பாயும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். இதை எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த பேசிக்கான மேட்டரை தான் நிறைய கருவிகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா இண்டக்ஷன் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இண்டக்டர்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இதோட பேசிக்கான அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இதுக்கான ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். தனியாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.